கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல அமெரிக்கா மற்றும் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேச படைகள்லாம் ஆப்கானிஸ்தான்ல மையம் கொண்டு இருந்தாங்க. ஒசாமா பின் லாடன் மற்றும் தாலிபான் தீவிரவாத அமைப்பின் தலைவரான முல்லா உமர் 2 பேரையும் கொல்றதுக்கு நோக்கத்தோட தான் வந்தாங்க. அந்த நேரத்துல ஆப்கானிஸ்தான்ல ஆர்மியும் இவங்க கூட கைகோர்த்துக்கிட்டு இந்த தாலிபானுக்கு எதிரான தாக்குதல்லாம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இப்ப தாலிபான் அரசு 2021 இருந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாயிட்டு உலக நாடுகள் பல நாடுகள்லாம் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. குறிப்பா இந்தியாவும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆப்கானிஸ்தான் ஆர்மியில் ஆஃபீஸராக சேரணும்னா 8th போதுமானது குவாலிஃபிகேஷன்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கெல்லாம் படிப்பறிவு ரொம்ப கம்மின்னு வச்சுங்களேன். அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியன் ஆர்மி தான் அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க கூட பேசப்படலான வாய்ப்பு கிடைச்சி 6 வயதுக்கு இருப்பாங்க. இப்ப தாலிபான் அரசு என்ன சொல்லுதுன்னா, யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் 333ன்னு ஆப்கானிஸ்தான் ஆர்மியில ஒரு எலைட் கமாண்டோ ஃபோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு ஷோல்டர் டு ஷோல்டர்ன்னு அமெரிக்கா பிரிட்டனோட ஃபைட் பண்ணாங்க இல்லையா? அவங்க சில பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. விசா வாங்கிட்டு பிரிட்டனோட செட்டில் ஆயிட்டாங்க. சில பேர் ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க. அவங்களெல்லாம் பழிக்கு பழி வாங்க